வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நிறைய பேர் வந்து வீடு வாங்கியிருப்பாங்க இல்லை வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடு வந்து இல்லை மண் வாங்கி கூட வீடு கட்டியிருப்பாங்க. அந்த மண் வாங்கினா அந்த மண்ணோட வந்து சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். வாங்குகிற மண் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அது வந்து வாஸ்து குறைபாடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இதனால் வந்து குடும்பத்தில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு அந்த வீட்டில் இருந்தால் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கிற மாரி இருக்கும். மன நிம்மதி இல்லாத, பணம் காசு எல்லாமே இருக்கும், எல்லாமே வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத இருப்பாங்க. அது பார்க்க போனால் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது போல் இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த மன கஷ்டம், மனையில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட அது போல் இருக்கும். இது வந்து எளிமையான முறையில் நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இந்த மன கஷ்டம் வந்து நீங்கிடும். என்ன பண்ணுறீங்க, கடைக்கு போயிட்டு தேங்காய் வைக்கிற கடை இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, 4 மட்டை தேங்காய், இந்த கலசத்துக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அது போல் பார்த்து ஒரு 4 மட்டை தேங்காய் வாங்கிக்கிங்க, நல்லா பெரிய சைஸாக பார்த்து. அதுக்கப்புறம் வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு சந்தனாதி தைலம், அந்த தைலம் வந்து ஒரு 1 லிட்டரு அளவுக்கு வாங்கிக்கிங்க, 1 லிட்டரு அளவுக்கு கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த 4 தேங்காவை வந்து அதில் அந்த சந்தனாதி தைலத்தில் வந்து ஊற வைக்கணும், நல்லா ஊற வச்சு எடுக்கணும். அது போல் பார்த்து வாங்கிக்கிங்க, கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், அது வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 100-200 கிராம் அளவுக்கு வாங்கி எடுத்து வச்சுக்கிங்க. என்ன பண்ணுறீங்க, இந்த சந்தனாதி தைலத்தை வந்து ஒரு ஏனத்தில் ஊற்றிக்கிங்க. ஊற்றி என்ன பண்ணுறீங்க, இந்த மட்டை தேங்காவை எடுத்து அந்த தைலத்தில் வந்து நல்லா போட்டு ஊற வைங்க. இப்படி திருப்பி நல்லா நனைச்சிங்கன்னா நனையணும். ஆக மொத்தத்தில் அந்த தேங்காய் வந்து அந்த சந்தனாதி தைலத்தில் வந்து நல்லா நனையணும். குளர நனைஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை வச்சுட்டு 4 தேங்காவும் அது போல் நனைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, இதை நல்லா நசுக்கி நுமிட்டி இந்த தேங்காய் பூரா தடவி விட்ருங்க. தடவி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற வீடு மண் சுற்றி இருக்குது இல்லையா, 4 மூலை என்ன பண்ணுறீங்க, பள்ளம் நோண்டி இந்த தேங்காவை வந்து அதில் பொச்சிருங்க. ஒரு தேங்காவும் ஒரு மூலையில் பொச்சிருங்க. பொச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலே வந்து கல் உப்பு, நல்லா இந்த கட்டிக்கிட்டே பெரிய சைஸில் இருக்கும் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகிற கல் உப்பு, அந்த கல் உப்பு நம்மளுக்கு வேணும். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு கைப்பிடி பாரி நீங்கள் தேங்காவை பொச்சி மூடனீங்க இல்லையா, மண் தள்ளினீங்க இல்லையா, அந்த மண்ணுக்கு மேலே வச்சுருங்க. 4 மூலைக்கும் வச்சுருங்க. அந்த மண்ணில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அதால் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாளாக வந்து அந்த மனையில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நீக்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் மண்ணை சுற்றி மண் கிடையாது, வெறும் வீடு மட்டும்தான் இருக்குது, சுகராக இருக்குது, பிளாட்டில் இருக்கிற மாரியாக இருந்தால் அதுலேயும் வந்து இது போல் செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, இந்த தேங்காவை என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் கலர் துணி, இந்த தைலம் சந்தனாதி தைலத்தை நினச்சி இந்த பச்சை கற்பூரத்தை இந்த மேலே தடவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிங்க. கட்டி என்ன பண்ணுறீங்க, வீட்டில் வந்து 4 மூலைக்கு ஏதாச்சும் நீங்கள் ஐடியா பண்ணி கட்டி தொங்க விடணும். வீட்டில் வந்து சாத்தி வைக்கக்கூடாது. தேங்காவை ஒரு முடிச்சே ஆக்கி கட்டி தொங்க விடுங்க. தொங்க விட்டுனீங்கன்னா ஒரு அந்தரத்தில் ஆடுற மாரி இருக்கணும். அந்த தேங்காய் ரொம்ப வந்து முட்டுற அளவுக்கு கட்டி தொங்க விடக்கூடாது. அப்படியே வந்து ஒரு அரை அடி, 1 அடிக்கும் கீழே தொங்கணும். ஒரு நூல் இல்லை கம்பி ஏதாச்சும் வச்சு கட்டி தொங்க விட்டுருங்க ஐடியா பண்ணி, இந்த 4 தேங்காவும். அப்படி உங்களுக்கு வந்து எல்லாமே கட்டி தொங்க விட்டும் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 2 தேங்காய் வாங்கி எடுத்தாந்து வச்சு ஒரு தேங்காய் அது போல் அந்த சந்தனாதி தைலத்தில் நனைச்சி குளிராக நனைச்சிட்டு பச்சை கற்பூரத்தை நல்லா தடவி என்ன பண்ணுறீங்க, சாமி ரூமில் வச்சுருங்க. இப்படி சாத்தி வச்சுருங்க, நிற்கிற மாரி வச்சுட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடும். உள்ளே அந்த வந்து மனையில் என்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தை பூரா எடுத்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வாசப்படி இருக்குது இல்லையா, மெயின் வாசப்படி, நீங்கள் உள்ளே நுழையிறீங்க இல்லையா, மெயின் வாசப்படிக்கு மேலே இந்த சந்தனாதி தைலத்தை என்ன பண்ணுறீங்க, அந்த மேல் பகுதியில் வாசகால் மேல் பகுதி இருக்குது இல்லையா, அதில் வந்து ஊற்றி இதை நல்லா தடவி விட்ருங்க. பூஜை தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து வெளியில் வாட்டத்தில் ஏதாவது ஒரு மரம் இல்லை செடி செட்டு, நல்ல செடியிலே வந்து பூச்செடி வச்சுக்கிறீங்களே, கொஞ்சம் கட்டையாக கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா, அது போல் மரமாக பார்த்துங்க இருக்கிற மாரியாக இருந்தால் அந்த மரத்தில் வந்து தடவி விட்ருங்க. 2 பக்கம் வாசப்படி பக்கம் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த பூச்செடி செம்பருத்தி கண்ணு மாரி இருக்குது இல்லையா, அது போல் இருந்தாலும் அந்த செடியில் வந்து அந்த மரம் கிளை இருக்குது இல்லையா, அந்த கிளையில் தடவி விட்ருங்க சைடில். அதுக்கப்புறம் உள்ள பூஜை ரூம்லேயே வந்து இந்த கபோர்டு, மரத்தாலே கட்டின கபோர்டு ஸ்லாப்பு, அப்படியே மரத்தாலே அந்த பர்னிச்சரில் கட்டுறாங்க இல்லையா, அதில் வந்து இந்த சந்தனாதி தைலத்தை தடவி விடுங்க. தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மனையில் என்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடும். இதில் வந்து வாஸ்து குறைபாடு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இதை நீக்கி எடுத்துடும் இது. அது இல்லாமல் இந்த மனையில் என்ன பிரச்சனை இருக்குதோ, மண்ணில் என்ன எது இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கூடுதலாக வந்து
அப்படி இன்னும் பவராக போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டோட ஹாலில் 4 மூலைக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து கல் உப்பு வாங்கி மூலையில் இந்த ஹால் இருக்குது இல்லையா, நீங்கள் உக்காரீங்களே ஹால், அந்த ஹாலில் வந்து கல் உப்பு வாங்கி ஒரு மூளைக்கு கொட்டி அப்படியே அந்த மூலையில் இப்படி ஏத்தனை மாரி விட்ருங்க. 4 மூலைக்கும் ஒரு 9 நாளைக்கு அது போல் இருக்கட்டும். அது யார் கேட்டாலும் வெளியிலேருந்து வராங்க இல்லையா யாரை பார்க்கறதுக்கு, அவங்க வந்து கேட்டால் கூட நீங்கள் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீங்கள் காரணம் காட்டிக்கலாம். 9 நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த உப்பை வாரி எடுத்து என்ன பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி சைடில் ஊற்றி விட்ருங்க. வீட்டில் வந்து அந்த மண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு அதில் வந்து நீங்கள் அங்கே நிரந்தரமாக அந்த நிம்மதியாக இருந்தாலுமே வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.